இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். Welcome back to another session of this encouraging note. இன்றைக்கு வாழ்க்கை என்ற இந்த பாதையில் போகும்போது நம்முடைய ஆரம்பங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க. When we started off this journey of our Christian walk with God, how was it? ஒரு வைராக்கியமாய் இருந்தோம், ஜெபம் இருந்தது, உபவாசம் இருந்தது, வைராக்கியமாய் தேவனை சேவித்தோம், ஆராதித்தோம், சபைக்கு வந்தோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாய் இந்த உலகத்தின் தாக்கங்கள் நம்மை தாக்கும் போது நம்முடைய வாஞ்சைகள், நம்முடைய விருப்பங்கள் எல்லாமே குறைவாய் போகிறதை நாம் பார்க்கலாம். When the attacks of the world sometimes penetrates into our life, we tend to slow down in God's work, in God's ministry. இன்றைக்கு ஆரம்பம் முக்கியமல்ல, முடிவு முக்கியம். பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லுகிறார். Paul writes to Timothy and he says, I fought the good fight and I have finished the race. இன்றைக்கு இந்த ஆவிக்குரிய பந்தயத்தில் நாம் முடித்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். ஆரம்பம் நல்லா ஆரம்பித்தேனே என்று சொல்லலாம், ஆனால் கர்த்தர் முடிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் ஒருவன் பந்தயத்தில் ஓடும் போது அவனுடைய முடிவில் அவன் ஜெயிக்கும் போதுதான் அவனுக்கு பந்தய பரிசு இருக்கிறது. அதே போல நாம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓடி முடிக்கும் போது கர்த்தர் நமக்கென்று பலனை வைத்திருக்கிறார், ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். அதை வாஞ்சித்தவர்களாய் இன்றைக்கு உலகத்தை வெறுப்போம், உலகத்தின் சிற்றும்பங்களை வெறுப்போம், ஆசாபாசங்களை வெறுப்போம். கர்த்தரை விசேஷமா இந்த கடைசி நாட்களில் let us be more zealous for God, knowing that his times are so near, his coming is drawing much more nearer. So help us, Lord, that's our prayer today, that we will go forth even more in fire for God. கர்த்தருக்காக இன்னும் எழும்பி பிரகாசிப்போம். உற்சாகப்பட வேண்டியது என்னவென்று சொன்னால், இந்த பந்தயத்தை நான் முடித்தே ஆக வேண்டும். பவுல் முடித்ததை போல நாமும் முடிப்போம், தேவனுடைய பிரசன்னத்துல சேருவோம். அது வரைக்கும் கர்த்தருடைய கிருபை நம்மை காத்துக்கொள்ளட்டும். Bless you all. Bless you.